ஸோ மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு நாங்க கருப்பு படத்துக்கு போயிருந்தோம். ஸோ படம் வந்து அப்படி இங்க ரிலீஸ் ஆகுது, அங்க ரிலீஸ் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த படமானது வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அத ஆர்ஜே பாலாஜியுமே கத்தி கொண்டாடி தீர்த்திருப்பாருன்னே சொல்லலாம். அவர் டைரக்ட் பண்ண படம் தான். அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்த பார்க்க வரேன். அதுவும் ஒரு பெரிய ஸ்டாரு தமிழ் சினிமாவுல அடுத்த கட்ட உச்ச நடிகர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர்னே நம்ம சூர்யாவ சொல்லலாம். ஸோ நம்ம சூர்யா ஒரு ஃபேண்டஸியான மூவில வந்திருக்காரு. அதாவது ஒரு கருப்பனார், அதாவது கருப்பு சாமி அப்படின்ற ஒரு ரூபத்துல இந்த படத்துல வந்து வந்திருக்காரு. ஸோ சூர்யாவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியாவே இருந்தது. ஒரு 100% தாண்டி 200% அந்த படத்துல செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு அதுல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுல த்ரிஷாவும் வராங்க. அந்த கேரக்டர் எதுக்கு வருது அப்படின்றது தெரியலனாலும்,